2026 ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2026 ජූන් මාසේ 8 වෙනිදා ඉරිදා දිනයයි. என்னுடைய பிரசங்க தலைப்பு இன்றைக்கு මාගේ මාර්තුකාව දේශනාවේ මාර්තුකාව නම් கேளுங்க, வெளிச்சத்தை போல வெளிவர செய்கிற தேவன். ආලෝකයේ වගේ එළියට එන්න සලසවන දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. ஒரு இருள்ல எப்படி ஒரு வெளிச்சம் வெளிவந்தா எப்படி இருக்குமோ, කොහොමද අන්ධකාරයෙන් ආලෝකයක් එළියට આવොත් කොහොමද තිබෙන්නේ? அப்படி உன்னுடைய நியாயங்கள், உன்னுடைய நீதிகள், உன்னுடைய நன்மைகள், உன்னுடைய அற்புதங்களை தேவன் காண பண்ணுகிற காலம் இது. ඒ වගේම ඔබගේ යුක්තිය, ඔබගේ නීතිය, ඔබගේ යාපත දකින්න සලසවන කාලයක් මේක. இந்த நாளிலே நாங்கள் வேதம் வாசித்தோம், 37ஆம் சங்கீதத்தை வாசித்தோம். අපි අද බයිබල් වචනේ කියවුවේ ගීතාවලිය 37. 37ஆம் சங்கீதத்தை வாசித்தோம். ගීතාවලිය 37 ඒ පරිච්ඡේදය අපි කියවුවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது அந்த முதலாவது வார்த்தை எப்படி தொடங்குறது என்று வாசியுங்கள், ஒருவர் தமிழ்லையும் சிங்களத்திலையும். භාෂා දෙකේම කියවන්නේ පළමු පදේ කොහොමද පටන් ගන්න කියන එක. வாசிங்க சிங்களத்தில். නපුරු කරන්නන් නිසා කල නොකිරේව, අධර්මිෂ්ඨකම් කරන්නන්ට ඊර්ෂ්‍යා නොකරව. கவனிங்க, தாவீதுடைய சங்கீதம் இது. මේක දාවිද්ගේ ගීතාවලිය. தாவீது தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை செய்ய துடித்த ஒரு மனிதன். දාවිද් කියන මේ මිනිසයා දෙවියන් වහන්සේගේ අදවතේ කැමැත්ත කරන්න වෙවුලපු මිනිසෙක්. அது மாத்திரமல்ல, எப்பவும் அவரை நான் மகிமைப்படுத்தணும் என்று வாழ்ந்த ஒரு மனிதன். හැම විටම උන්වහන්සේව මහිමයට පත් කරන්න ඕනේ කියලා ජීවත් වෙච්ච මිනිසෙක්. அவனுடைய ஒவ்வொரு சங்கீதங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ඔහුගේ හැම ගීතාවලියම බැලුවොත් அவன் ஒரு குழந்தை மாதிரி தான் தேவனோடு நடந்து கொள்வான். දරුවෙක් වගේ තමයි දෙවියන් වහන්සේක ඇසුරුනේ. ஒரு சிறிய குழந்தை எப்படி தாயை பார்த்து தகப்பனை பார்த்து பேசுமோ, කොහොමද කුඩා දරුවෙක් තමන්ගේ තාත්තව අම්මව බලලා කතා කරන්නේ? கர்த்தரின் வெளிச்சம். ස්වාමින් වහන්සේ මාගේ එළියයි. நான் யாருக்கு பயப்படுவேன்? මං කාටද බය நான் වන්නේ? யாருக்கு அஞ்சுவேன்? මං කාටද බය වන්නේ? ஆமென். ආමේන්. கையை சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சிறிய குழந்தை மாதிரி தான் அவன் நடந்து கொள்வான். එක කුඩා දරුවෙක් වගේ තමයි දාවිද ඇසුරුනේ. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை செய்ய துடித்த ஒரு மா மனிதன். දෙවියන් වහන්සේගේ අදවතේ කැක්කුම කරන්න ඉතා උනන්දු වෙච්චි උසස් මිනිස්සෙක්. அந்த முதலாவது சங்கீதம் 37ஆம் சங்கீதம் சொல்லுகிற பொல்லாதவர்கள், அது மாத்திரமல்ல நியாயக்கேடு செய்கிறவர்கள் மத்தியில நான் வாழ்றேன். ඒ පළවෙනි වචනේ කියවෙනවා ඒ නපුරු කරන අය, ඒ වගේම වෙනස්කම් කරන අය අතර මං ජීවත් වෙන්නේ. உலகம் பிசாசினுடைய ஆளுகையிலே கிடந்து கொண்டிருக்கிற இந்த காலம், ලෝකේ යක්ෂයාගේ පාලනය තිබෙන මේ කාලයේදී உலகத்திலே மனிதர் மத்தியிலே நடக்கிற காரியங்களை பார்த்தோம் என்று சொன்னா, ලෝකේ මිනිස්යන් අතර සිද්ධ වෙන දේ අපි බැලුවොතින් பொல்லாததும் நியாயக்கேடு நிறைந்த ஒரு ஓட்டத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். නපුරුභාවයේ, ඒ වගේම අයිතු නැති දේවල් අයිතුකම් කරන ලෝකේ අපි ජීවත් වෙන්නේ. ஆண்டவர் எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට සැබෑවන්තයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට යාපත්‍ය. ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට යාපත කරන තනන් වහන්සේ හැටියට ඉන්නවා. தாவீது கடந்து போனான். දාවිද් ගතව ගියා. அந்த சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தான். ඒ වාතාවරණයට මූණ දුන්නා. அந்த சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தபடினாலே ඒ වාතාවරණයට මූණ දීපු அவன் නිසා அழகாக தெளிவாக எழுதுகிறான். ඔහු පෑදිලිව ලස්සනට ලියනවා. என்னத்தை எழுதுகிறான் என்றால், මොකද්ද ඔහු ලියන්නේ? நீ பொறாமை கொள்ளாதே, நீ எரிச்சல் அடையாதே, ඔබ ඉරිසියාවන්නට එපා. நீ கோபம் கொள்ளாதே, ඔබ කෝපයට පත් වෙන්න நீ එපා. வைராக்கியம் கொள்ளாதே, ඔබ කෝපයට පත් වෛර කරන්නට එපා. நீ கொடுமையை நினைக்காதே. ඔබ නපුරුකම සිතන්නට එපා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சத்தியத்தை மேய்ந்து கொள். ඔබ සත්‍යතාවය අම්බ කරා ගන්න. அல்லது நீ நன்மை செய். නැත්තම් ඔබ යාපත நீ කරන්න. கர்த்தருக்காக காத்திரு. ඔබ ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් රැඳී ඉන්න. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ඔබ හොඳට තේරුම් ගන්න කියන දේ. உதாரணமா, உனக்கு நேரிட்ட ஒரு நியாயமற்ற காரியம், வேதனையான காரியம், නැත්තම් ඔබට සිද්ධ වුණා වූ යුක්තිය නැති දෙයක්, නැත්තම් නීතිය නැති அல்லது දෙයක්, ஒரு கொடும் செயல்களை
மீண்டும் மீண்டும் நீ சந்தித்திருக்கலாம். නොකඩවා ඔබ මූණ දෙන්නේ නැති තා නපුරු දෙයකට இப்படி இருக்கும்போது මේම තියෙන විට உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ඔබගේ සිතුවිල්ල කොහොමද நீ තිබෙන්නේ? இரவுல படுக்கும்போது ඔබ රාට නින්දටපත් நீ වෙද්දී நிச்சயமா தூங்க மாட்ட. ඔබ අනිවාර්යෙන් නිදාගන්නේ නැහැ. தூங்குன மாதிரி இருப்ப. නිදාගත්තු කෙනෙක් වගේ ඉඳීවි. நீ தூங்குன மாதிரி இருந்து கொண்டு என்ன சொன்னாங்க? ඔබ නිදා ගන්නවා වගේ ඉඳලා මොනවද කිව්වේ? என்ன சொன்னாங்க? මොනවද කිව්වේ? எனக்கு என்ன செஞ்சாங்க? මට මොනවද කරේ? அந்த நேரம் நான் என்ன பதில் கூறினேன்? ඒ විට මම මොකද්ද පිළිතුරු දුන්නේ? அவங்க என்ன கொடிய வார்த்தையினால தாக்குனாங்க? කොතරම් නපුරු වචෙන්ද මට පාර දුන්නේ? நான் அதுக்கு என்ன பேசினேன்? මං ඒකට මොනවද කතා කරේ? எங்களை அது தூங்க விடாது புரட்டி புரட்டி எடுக்கும். ඒක අපිට නිදා ගන්න දෙන්නෙට නෑ. ඒම කරකවලා ගනීවි. மன்னிங்க, சும்மாவே பிரஷர் கேஸ் தான் எல்லாமே. සමා වෙන්න ඔක්කොම ප්‍රෙෂර් තමයි. எல்லாமே பிரஷர் கேஸ். ඔක්කොම ප්‍රෙෂර් කේස් තමයි. ஐ லோ වැඩි අඩු அல்லது டயபெட்டிக் නැත්තම් සීනි அல்லது දියවැඩියාව சொல்ல முடியாத வியாதிகள். නැත්තම් කියන්න බැරි ලෙඩ රෝග. இதுல நீங்க இப்படி சந்திக்கும் போது මේ දේට ඔබ මේම මූණ දෙන நான் විට சொல்றத கேளுங்க. මං කියන දේ අසන්න. அவங்க என்ன சொன்னாங்க? එයාලා මොනවද කිව්වේ? என்ன எனக்கு செஞ்சாங்க? එයාලා මොනවද කරේ? நான் என்ன பதில் கூறினேன்? මම මොකද්ද පිළිතුරු දුන්නේ? அவங்க என்ன கொடிய வார்த்தையினால தாக்குனாங்க? කොතරම් නපුරු වචනේන්ද මට පාර நாங்க දුන්නේ? சில நேரம் தூங்க முடியாம தவித்திருப்போம். අපි නිදා ගන්න බැරුව එම්ම ඉන්නවා. பிறண்டு பிறண்டு படுப்போம். ඒ පෙරilla පැල්ලා නිදා ගන්නවා. அப்படியே அடுத்த பக்கம் என்ன தெரியுமா, நாங்க எரிச்சல் அடைவோம். ඊගව පැත්ත කුමක්ද අපි කෝපයටපත් වෙනවා. இதுண்ட விளைவு நம்மத்தான் பாதிக்கும். මේක අපට තමයි පාර දෙන්නේ. මේකේ විපාකය අපිට තමයි. සමා වෙන්න මේකේ විපාකය අපට තමයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். எங்களுக்கு தான் தூக்கம் வராது. අපට තමයි නිින්ද එන්නේ නැත්තේ. எங்களுக்கு தான் துக்கம். අපට තමයි දුක. அதை நினைச்சு கொண்டே தான் இருப்போம். ඒක ඉතාලගෙනම තමයි අපි ඉන්නේ. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. பொல்லாதவர்கள் நியாயக்கேடு செய்கிற இந்த உலகம், නපුරු අය ඒ වගේම නපුරට පත් කරන මේ ලෝකය. ஏற்கனவே சொன்ன சபையில உள்ள நீதிமான்களும் அப்படித்தான் வாழ்றாங்க. සභාවේ ඉන්න ධර්මිෂ්ඨයන් එහෙම තමයි ජීවත් වන්නේ. எவ்வளவு பாடினா என்ன, துதிச்சா என்ன, ஆராதிச்சா என்ன, அந்த நேரம் தான் வெளியே போன பிறகு ஜென்ம சுபாவம் தான். කොච්චර ගායනා කරත් කොච්චර නමස්කාර කරත් එළියට ගියාම ආපහු ජම්මික ස්වභාවය. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில இன்னொரு ஸ்பெஷல் இருந்தது. දාවිද්ගේ ජීවිතේ තවත් වැදගත්කමක් තිබ්බා. இப்படிப்பட்ட நிலையிலும் நான் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன் விருப்பத்தோடு. මේම ඉන්න තත්වයකත් මම දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්න යනවා මගේ කැමැත්තෙන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நான் தேவனை என்ன செய்ய போறேன், உயர்த்த போறேன் என்ற விருப்பத்துல. මන් දෙවියන් වහන්සේ උසස් කරන්නට යනවා කොහමද මගේ කැමැත්තෙන්. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නොවේ. அவன் சொல்றான், பாதையில வாழ்க்கையில அநேக தடைகள், தடை கற்கள் இருக்கிறது. මාර්ගයේ බෝ බාධාවල් ඒ බාධාවල් ගල් තිබෙනවා. அநேக தடைகள் இருக்கிறது. බෝ බාධාවල් තිබෙනවා. ஜெபிக்கேன்னு நீங்க நினைப்பீங்க, ඔබ යාඥා කරන්න ඕනේ කියලා හිතනවා. அப்பதான் சொந்தக்காரர் வீட்டுக்கு வருவாங்க. ඒ විට තමයි අපේ නෑයෝ ගෙදරට එන්නේ. அவங்களோட நேரத்தை செலவழிப்பீங்க, ஜெபத்தை விட்டுடுவீங்க. එයාලත් එක්ක ඒ වේලාව ගත කරනවා යාඥාව අතාරිනවා. ஆண்டவர் இன்னும் நான் மகிமைப்படுத்த வேணுமென்று வேலைகளை சீக்கிரமா செய்வீங்க. දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්න ඕනේ කියලා ඔබගේ වැඩ ඉක්මනට කරાવી. எல்லாம் செஞ்சு முடிக்கல தான் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வரும். හැමදේම කරලා ඉවර කරා තමයි ප්‍රශ්නයක් ඔබ සොයාගෙන ඉන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். ஆனா தாவீது நடந்தான், கடந்தான். දාවිත් ගතව ගියා. ඒකෙන් ඒ මාර්ගයෙන් ගතව ගියා. தாவீது நடந்தான், கடந்து போனான். දාවිත් ඇවිද්දා ඒ මාර්ගයෙන් ගතව ගියා. ஆமென். ආමේන්. ஆனா அவனுடைய இருதயத்தில் இருந்த ஒரு காரியம், ඔහුගේ අදවත තුල තිබු දෙයක්, அவனுடைய விருப்பம், ඔහුගේ කැමැත්ත நான் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். දෙවියන් වහන්සේව මම මහිමයට පත් කරන්නට சொல்லுங்க යනවා. ஆமென். ආමේන්. எல்லாரும் சேர்ந்து 4வது வார்த்தையை வாசிப்போம். හැමෝම එකතු වෙලා 4වෙනි පදේ කියවන්න. 37 நாள் எல்லாரும் எடுங்க. ඒතවලිය 37 4 කියවන්න. எல்லாரும் சேர்ந்து. හැමෝම එකතු වෙලා. முழு காது கேட்கறது கொஞ்சம் குறைவு தான். இப்படி பாருங்க, මේම බලන්න කියලා. நீங்க பாருங்க மற்றவங்களை. අන් අය අනිත් අයව බලන්න. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு. ස්වාමින් වහන්සේ කෙරේ நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. நான் என்ன செய்யறேன் இப்ப, என்ன பாருங்க.
கத்தரிடத்தில் ස්වාමින් වහන්සේ කෙරේ மனமகிழ்ச்சியாயிரு. සිතේ ප්‍රීතිමත් වන්න. கத்தரிடத்தில் ස්වාමින් වහන්සේ ළඟ மனமகிழ்ச்சியாயிரு. ප්‍රීතිමත් වන්න. இருதயத்தின் விருப்பங்கள் අදවතේ කැමැත්ත. சொல்லுங்க ஆமென். ஆமென். நீங்க மற்றவங்கள பார்த்து சொல்லுங்க பாப்போம். අනිත් අයව බලලා ඔබ කියන්න. சொல்லுங்க ஆமென். ஆம்பளையில பார்த்து சொல்லுங்க, பொம்பளையில பார்த்து சொல்லுங்க. ගෑනු අය බලලා කියන්න, පිරිමි අය බලලා சொல்லுங்க කියන්න. சொல்லுங்க. කියන්න. ஆ. இப்ப உங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்க விருப்பம் இல்ல, இருதயத்தின் வேண்டுதல் தான் நிறைவேறணும். ඔබට ප්‍රීතියෙන් ඉන්න කැමති නෑ. ඔබගේ අදවතේ කැමැත්ත තමයි ඉෂ්ට වන්නට ඕනේ. நன்றா கவனிங்க. හොඳට ආන්න. அவன் சொல்லுகிறான், ඔව් කියනවා நடந்தான் கடந்து போனான். ඇවිද්දා ගතව ගියා. ஆமென். ஆமென். அவன் சொல்லுகிறான் கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு. ඔව් කියනවා ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීතිමත් වන්න. அப்படி என்றா என்ன? එහෙමනම් කුමක්ද? இப்ப எல்லா இடத்துலயும் சைனீஸ்காரன் ஐஸ் கடை போட்டிருக்கான். චයිනිස් කාරයා හැමතැනම අයිස් කඩ දාලා තිබෙනවා. ஐஸ்கிரீம் கடை போட்டிருக்கான். ஐஸ்கிரீம் கட දාලා තිබෙනවා. கொள்ளுப்பட்டி, பம்பளப்பட்டி, வெள்ளவத்த, தெய்வல, கல்கிச, ரத்மலான, மொரட்டுவ, பான அப்படியே போ நிறைய போட்டுட்டான். කියපු ස්ථාන හැමතැනකම ஐஸ்கிரீம் කඩ දාලා. எல்லாம் சைனீஸ் பேர்ல தான் சைனீஸ்காரன் தான் போட்டிருக்கான். හැමෝම චයිනිස් නමකින් චයිනිස් කාරයා තමයි දාලා கை තියෙන්නේ. கட்டினவனும் கார்ல போய் இறங்கி போய் அந்த ஐஸை குடிச்சிட்டு தான் போறான். කයි ගැට ගාපු කෙනා කාර් එකෙන් බෑලා ගිහිල්ලා ඒක බීලා තමයි பாருங்க, යන්නේ. இப்ப உங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா, ஐஸ்கிரீம் கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. ඔබට කූල් ඩ්‍රින්ක් එකක් අයිස්ක්‍රීම් එකක් දුන්නා නම් කොතරම් ප්‍රීතියද? இன்னும் சொல்ல போனா உங்களுடைய இருதயத்தின் விருப்பம் நிறைவேறினா எவ்வளவு மகிழ்ச்சி. ඔබගේ අදවතේ කැමැත්ත ඉෂ්ට වුණා නම් කොතරම් ප්‍රීතියක්ද? இதுக்குத்தான் மகிழ்ச்சியே ஒழிய அவன் சொல்லுகிற மகிழ்ச்சி நீங்க நினைக்கிற மகிழ்ச்சி இல்ல. මේක තමයි ප්‍රීතිය. ඔව් කියන ප්‍රීතිය නොවේ ඔබට එන ප්‍රීතිය. சொல்லுங்க ஆமென். ஆமென். அவன் சொல்றான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රීතිමත් වන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அப்படின்னா என்ன? விருப்பம் நிறைவேறினா மகிழ்ச்சி வரும் உங்களுக்கு. එහෙමනම් ඔබගේ කැමැත්ත ඉෂ්ට වුණා නම් ඔබට ප්‍රීතිය ඒවි. ஆனா மகிழ்ச்சி என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. සතුට කියන්නේ කුමක්ද කියන එක ඔබ දන්නේ නැහැ. ஒரு நிமிஷத்துல மகிழ்ச்சி அடைவீங்க. එක විනාඩියෙන් ඔබ සතුටු ஒரு වේවි. நிமிஷத்துல உங்களோட மகிழ்ச்சி மாறிடும். එක විනාඩියෙන් ඔබගේ සතුට වෙනස් ஒரு වේවි. நிமிஷத்துல உங்களோட முகம் மாறிடும். එක විනාඩියෙන් ඔබගේ මූණ වෙනස් වේවි. ஐஸ்கிரீம் கிடைச்சிட்டு අයිස්ක්‍රීම් ලැබුණා. குடிச்சிட்டீங்க, බිව්වා. திரும்ப டாக்டர்ட்ட போவீங்க சளிக்கு மருந்து எடுக்க. ආයෙත් සේව නිසා දොස්තරවරයා ගාවට යනවා බේත් ගන්න. இருமக்குல தான் மகிழ்ச்சி போயிரும். ඒ කයිද්දී ඒ ප්‍රීතිය යනවා. ஆனா இதயத்தின் வேண்டுதல் தான். නමුත් අදවතේ කැමැත්ත நான் சொல்றேன் நல்லா ඉල්ලීම கவனி. තමයි. இந்த மகிழ்ச்சி என்றா என்ன? මේ ප්‍රීතිය කියන්නේ කුමක්ද? ஆனாக்கண்ட ஒரு வார்த்தை. ආනාක් කියන වචනයක් இது තිබෙනවා. මේක ඇවිත් தாவீது சொல்லுகிறார் மிகுந்த மகிழ்ச்சி. දාවිද් කියනවා ඉතා ප්‍රීතියක් කියලා. ஆனந்த பாடல் என்று சொல்லுகிறான். ඒ ප්‍රීතියෙන් ගායනා කරන ගීතිකාව කියලා சொல்லுங்க කියනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். இந்த இடத்துல இப்ப මේ ස්ථානයේ දැන් வீல் சேர்ல வந்தவன் எலும்புனா எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். රෝද පුටුවෙන් ආපු කෙනෙක් නැගිට්ටා නම් කොතරම් ප්‍රීතියක්ද ඒක? நான் சொன்ன காது கேட்கறது குறைவுண்டு. කන් ඇයෙන එක අඩුයි. சத்தமா சொல்லுங்க සද්දෙන් කියන්න ආමේන්. ஆமென். ආමේන්. இப்ப உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இல்ல. දැන් ඒ ප්‍රීතිය அந்த නැහැ. மகிழ்ச்சி என்றா என்ன? ඒ ප්‍රීතිය කියන්නේ කුමක්ද? கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப ආන්න දැන් ஒரு குழந்தை එක දරුවෙක් ஒரு அரவணைப்புல இருக்கிற மாதிரி. එක පාලනයක් තුල නැත්තම් ආවරණයක් තුල ඉන්නවා වගේ මොනවාද? දරුවෙක්. தர்வேக். ஒரு குழந்தை එක දරුවෙක් அப்படி அரவணைப்புல இருக்கிற மாதிரி. මේම වළඳගෙන ඉන්නවා වගේ சும்மா எங்கும். නිකන් හිමින් සද්දයක් දාවි. කියලා டக்குன்னு அம்மா என்ன செய்வா? අම්මා මොනවද කරන්නේ? அடடா, பிள்ளைக்கு பசிக்குது, දැන් ළමයට බඩගිනි பாலை දවල්ට கொடுப்பா. කිරි දෙනවා. திரும்ப அழுது ආයෙ අඬනවා. சூ பண்ணிட்டு එයා චූ කරලා என்ன செய்வா? ආයෙ මොනවද කරන්නේ? துப்புரவுப்படுத்துவா. ඒක සෝදලා පවිත්‍ර කරනවා. திரும்ப ආයෙ பிள்ளை தூங்குற மாதிரி இருக்கு, දරුවා නිදා ගන්නවා වගේ ඉන්නවා. සද්ද දාන්න එපා. பிள்ளை தூங்குது. දරුවා නිදා ගන්නවා. இப்படிதான் ஆண்டவருடைய அரவணைப்புல இருக்கிறது தான் இந்த மகிழ்ச்சி. මේම තමයි දෙවියන් වහන්සේගේ දෙවියන් වහන්සේ මේම තමයි කෙනෙකුව බලාගන්නේ. அவர் எல்லாம் பொய்யத்தான் சொல்லுவாரு, சரி பச்சை பொய்யத்தான் சொல்லுவார் சில நேரம். சொல்லுங்க ஆமென். ආමේන්. நான் விளங்கின மகிழ்ச்சி என்றா என்னண்டு? ඒ ප්‍රීතිය කියන්නේ කුමක්ද? உனக்கு 88 இல்ல 108 அல்ல 118 அல்ல 198 வயசா இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு குழந்தை மாதிரி. 88ක් වුණත් 98ක් වුණත් 198ක් වුණත් දෙවියන් වහන්සේට ඔබ දරුවෙක්. அவருக்கு நீ அண்ணனும் இல்ல, அக்காவும் இல்ல, பெரியப்பாவும் இல்ல, சித்தியும் இல்ல, மாமாவும் இல்ல, மாமி இல்ல,
வேற என்ன சொல்ற? அத்தையும் இல்ல சித்தியும் இல்ல வேற என்ன செய்யற மச்சினனும் இல்ல யாரும் இல்ல நீ பிள்ளை. ඔබ උන්වහන්සේට මාමා කෙනෙක් නැන්දා කෙනෙක් අක්කා කෙනෙක් නෙවෙයි. උන්වහන්සේට ඔබ දරුවෙක්. தாத்தாவும் இல்ல අක්කා කෙනෙකුත් නොවේ. காக்காவும் இல்ல කාකා කෙනෙකුත් නොවේ. சாச்சாவும் இல்ல நீ. කුඩා බාප්පා කෙනෙකුත් නොවේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கலாம், குடும்ப தலைவனா இருக்கலாம், வயோதிபர்களா இருக்கலாம், ஆண்டவருடைய கையில பராமரிப்புல இருக்கிறது தான் அந்த மகிழ்ச்சி. ඔබ සේවකෙක් වෙන්න පුළුවන්, ඇදහිලිවන්තෙක් වෙන්නට පුළුවන්, දරුවෙක් වෙන්නට පුළුවන්. නමුත් දෙවියන් වහන්සේගේ උකුලේ ඉන්න එක තමයි ඒ ආරක්ෂාව. நாளைய தினத்தை குறித்து கேளு, உனக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது. දිනේ ගැන ඔයාට මට කිසිම දෙයක් දන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. அவர்தான் நல்ல தகப்பன், උන්වහන්සේ තමයි යාපත් පියාණන්. அவர்தான் நல்ல மேய்ப்பன், උන්වහන්සේ තමයි යාපත් ඉඬේලා. அவர்தான் நல்ல ஆண்டவர், උන්වහන්සේ තමයි යාපත් அவர்தான் දෙවියන් වහන්සේ. சிங்காசனத்துல இருக்கிறவர். උන්වහන්සේ තමයි සිංහාසනේ ඉන්න කෙනා. ஆமென். 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 அவரை மாதிரி உனக்கு யோசிக்க முடியாது, උන්වහන්සේ වගේ ඔබට කල්පනා කරන්නට அவரை බෑ. மாதிரி உனக்கு நன்மை செய்ய முடியாது, උන්වහන්සේ වගේ ඔබට යාපත කරන්නට බෑ. அவரை மாதிரி உன்னை உணர்த்தி உயிர்ப்பிக்க முடியாது. උන්වහන්සේ වගේ ඇඟීමට පත් කරලා ජීවනය දෙන්නට බෑ. சொல்லுங்க ஆமென். ஆமென். மகிழ்ச்சியா இருக்கிறதா என்ன? ප්‍රීතියෙන් ඉන්නවා නම් කුමක්ද? உன்னுடைய இறுதிய விருப்பம் நிறைவேறது இல்ல, ඔබගේ අදවතේ කැමැත්ත ඉෂ්ට වන එක அது නොවේ. நிறைவேற்றுகிறது கர்த்தர். ඒක ඉෂ්ට කරන්නේ ස්වාමින් ஒரு වහන්සේය. தாயினுடைய அரவணைப்புல ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி நீ தேவனுக்குள் அப்படியே இருக்கணும். ඒක මවෙක් කොහමද තමන්ගේ දරුවව ආරක්ෂා කරන්නේ? ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ උකුලේ ඔබ ඉන්නට நான் ඕනේ. Facebookல பார்த்தேன், Facebook එකේ බැලුවා. ஒரு தாய், ඒක මවෙක් வயோதிப தாய், වයසට ගිය අම්මා කෙනෙක්, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தாய், ළමෙක් උපදවත්තු අම්මා කෙනෙක්, தகப்பன் எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க. හැමෝම වට වෙලා ඉන්නවා. கேளுங்க இந்த காட்சியை. මේ දේ ඔබ අසන්න. அந்த பிள்ளைக்கு பிறப்புல இருந்து காது கேட்காத பிள்ளை, ළමයට උපන්දා ඉඳන් කන් ඇසෙන්නේ නැහැ. கிட்டத்தட்ட 9 மாதம் போயிட்டு මාස 9ක් ගියා. அந்த பிள்ளை பார்த்தா ஹாய், ඒ දරුවා බල්ලා ආයි அதுக்கு காது கேட்காது. කන් ඇසෙන්නේ නැහැ. இப்படி இப்படி செஞ்சாலும் அது முழிக்குது. මේම කරත් එයා මේම කරලා බලනවා. தாயும் தகப்பனும் காது கேட்கிற மெஷினை போட்டிருக்கிறாங்க. මවසා පියා ඒ ඇසෙන මැෂින් එකක් කන්ට දාලා තිනවා. போட்ட பிறகு ඒක දැම්මයි පස්සේ ஹாய், ආයි அந்த புள்ள துள்ளி சிரிக்குது. එයා උන්දෝට උඩ පැනලා ඉනා වෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது அந்த அந்த 9 மாதமா இருந்தாலும் அதுல துடிப்பு வேகம் அந்த பாயிர மாதிரி சந்தோஷப்படு. ඒ මාස 9ක් වුණත් එයා අර ඉක්මනට ගෑයලා උඩ පැනලා ප්‍රීතියක් තිබෙනවා. உனக்கு தேவன் செய்த நன்மைகள் ஒன்றா இரண்டா? ඔබට දෙවියන් වහන්සේ කරපු යාපත එකක්ද දෙකක්ද? கையை சொல்லுங்க ஆமென். තොසවල ආමේන්. அநேகமா இதுல இருக்கிறதெல்லாம் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. මේ ස්ථානයේ ඉන්න හැමෝම ජීවතුන් අතර ඉන්න එක දෙවියන් වහන්සේ කරුණාව. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இப்படி இருக்கிறது தான் அந்த மகிழ்ச்சியின் அர்த்தம். මේම කුඩා දෙයක් තියෙන එක තමයි මේ ප්‍රීතිය අර්ථය. எங்கட வீட்டுல எங்கட மூத்தவருக்கு நான் 2 பேருக்கு கொடுத்த சாப்பாடை விட அவருக்கு தான் கூட கொடுத்துருக்கேன். දෙන්නෙකුට දුන්නව කෑමට වඩා මගේ වැඩිමල් පුතාට තමයි කෑම වැඩියෙන් දීලා තියෙන්නේ. செரலக்க நிறைய ஊற்றுறது. හොඳට කවනවා. நான் சொல்றேன் ஒன்று, இவர் சொல்ற செரலக்க நிறைய ஊற்றுறது. රැල්ලක් කියන ඒ කෑම හොඳට කවනවා. திரும்ப திரும்ப ஊற்றுறது. නැවත නැවත திரும்ப කවනවා. திரும்ப சாப்பிடு. නැවත නැවත කනවා. பொம்பளை பிள்ளைகள் அப்படி நான் கொடுக்க இல்ல. ගෑනු ළමයිට මං එහෙම දුන්නේ நல்லா නැහැ. கேளுங்க. හොඳට பாப்பா ආන්න. ஒரு ஜாதி சிரிப்போடு சிரிப்பாரு. හොඳට ඉනා වෙනවා යා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எங்கட அப்பாவை கண்டன ஒரு சிரிப்போடு சிரிப்பாரு. අපේ තාත්තා වගේ යා ඉනා වෙනවා. அப்பாவை கண்ட உடனே ஒரு சிரிப்பை சிரிப்பாரு. සීයාව දැක්කාම හොඳ ඉනා වෙනවා. ஏன் தெரியுமா? அவர் டொஃபி கொடுப்பாரு, මක් නිසාද යා ටොපි දෙනවා. இல்லாட்டி கூல் பால் கொடுப்பாரு. නැත්තම් සීතල කිරි දෙනවා. அவருக்கு அது ஒரு ஜாதி சிரிப்பு. ඒක හොඳ ඉනාවක්. அப்படி ஒரு மகிழ்ச்சி. හොඳ ප්‍රීතියක්. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. ஒவ்வொருவருக்கு என்னென்ன தேவைன்னு அழகா கத்தர் கொடுத்திருக்கிறார். හැමෝටම මොකද්ද ඕනේ කියන දේ දෙවියන් වහන්සේ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. සන්දේලා உற்சாகமாய் தட்டுங்க. இப்பவும் சபாவுடைய அரவணைப்புல தான் இருக்கு. සභාව දැමුත් උන්වහන්සේගේ පාලනය තමයි තිබෙන්නේ. அரவணைப்பு, அரவணைப்புக்கு சிங்களம் என்ன? அரவணைப்பு.
රැකවරණයෙන් තමයි තිබෙන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எப்படி நான் தூக்கி ஒரு குழந்தை வச்சிருக்கல அது இப்படி எங்க கொஞ்சம் சிரிக்கும். ஓ. நான் இப்படி செய்யல அது கூச்சமா இருக்கும். நல்லா கவனிங்க. ළමෙක්ව වඩාගෙන උරතල් කරද්දී එයා මොකක් කර එයාගේ ඇඟේ ගෑවිද්දී එයාට කිචි அப்ப டக்குனு சிரிக்கும். ඊට පස්සේ ඉක්මනට ඉනා சில වෙනවා. நேரம் தூக்கத்துல சிரிக்கும். නැත්තම් නින්දේදී ඉනා වෙනවා. ஏதோ ஒன்று நினைச்சிட்டு මොකක් හරි දෙයක් හිතුවා. உன்ன நினைக்கல அதை ஏதோ நினைச்சிட்டு ඔයාව නෙමෙයි හිතුවේ එයා මොකක් හරි හිතුවා. இப்படிதான் வாழ்றது மகிழ்ச்சி. මේම ජීවත් වෙන එක තමයි ප්‍රීතිය. ஆமென். ආමේන්. இதை இன்றைக்கு தானே உங்களுக்கு விளங்கி இருக்கா? இனியாவது மகிழ்ச்சியா இருங்க. මේක ඔබට අද තේරුණාද? මින් පසු ඔබ ප්‍රීතියෙන් ඉන්න. அப்ப பிரஷர் போயிட்டு ஹை பிரஷர் போயிட்டு லோ பிரஷரும் போயிட்டு ප්‍රෙෂර් ලෝ ප්‍රෙෂර් හයි ප්‍රෙෂර් දෙකම ගියා. நீ அக்காவாக அண்ணனாக மாமியாக மாமாவ ஆண்டவருக்கே பெரியப்பாவா பெரியம்மாவா மாறிடாது. ඔබ අක්කා ලෙසයි අම්මා ලෙසයි ලොකු තාත්තා ලොකු අම්මා වගේ අක්කා වගේ දෙවියන් වහන්සේටම දෙවියන් වහන්සේ වෙන්නට යන්න சொல்லுங்க එපා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். ஆமென். ආමේன். நீயா குழந்தை சமைக்காது, குழந்தை வேலைக்கு போகாது, දරුවා වැඩට යන්නේ නැහැ, උයන්නේ නැහැ. குழந்தை பொறுப்புள்ளது இல்ல. දරුවට වගකීමක් නැහැ. ஆண்டவர் தான் பொறுப்புள்ளவர். දෙවියන් වහන්සේ තමයි වගකීම ஆமென். තිබෙන්නේ. ආමේன். குடும்ப தலைவனே நீ எப்படி இருக்கணும்? පවුලේ නායකයා ඔබ කොහමද ඉන්නට ඕනේ? குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரியே நீ எப்படி පවුලේ இருக்கணும்? කාන්තාවන් කොහමද ඉන්නට ඕනේ? குடும்பத்துல உள்ள வாலிப தம்பி தங்கச்சி நீ எப்படி இருக்கணும்? පවුලේ ඉන්න නංගි මල්ලිලා කොහමද ඉන්නට ඕනේ? பிள்ளைகளை நீங்க எப்படி இருக்கணும்? දරුවන් කොහමද ඉන්නට ඕනේ? சொல்லுங்க ஆமென். ආමේன். சில அப்பா வரும்போது பிள்ளை பார்த்து கொண்டே இருக்க என்ன அப்பா கொண்டு வருவாரு. තාත්තා එන විට දරුවා බලාගෙන ඉන්නවා මොනවද තාත්තා ගේන්නේ කියලා. வந்த உடனே அந்த பிள்ளை எடுத்து பாஞ்சி துள்ளி அப்பாவை கடிச்சு இழுத்து இப்படி தள்ளி செய்யும் போது பார் எவ்வளவு சொகுசா ஒரு அரவணைப்புல அந்த பிள்ளை வாழுதுண்டு. දරුවා තාත්තා එන විට තාත්තව පෙරලලා ඇදලා ඒ දේ අරගෙන බදාගෙන කොනිත්තලා කොහමද ඒ දරුවා රැකවරණේ ජීවත් වෙන්නේ කියලා බලන්න. சொகுசு ඒ சூப்பர். සුපභෝගික ජීවිතයක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. யாருக்குள்ள? කාගේ දරුවාද? யாருக்குள்ளே? කා තුලද? தேவனுக்குள்ளே. දෙවියන් වහන්සේ තුල. ஆமென். ආමේන්. மகிழ்ச்சியா இருக்கிறேன்டா என்னன்னு இப்ப விளங்கிச்சா? ප්‍රීතියෙන් ඉන්නවා කියන එක දැන් තේරුණාද? சொல்லுங்க ஆமென். ආමේன். மகிழ்ச்சி என்றா என்ன? ප්‍රීතිය කියන්නේ කුමක්ද? அனாக். அனாக். අනාක්. மகிழ்ச்சி என்றா என்ன? அனாக். ප්‍රීතිය කියන්නේ අනාක්. ஆனந்த பாடல். ප්‍රීතියෙන් ගයන ගීතිකා. ஆண்டவருடைய அரவணைப்புல வாழ்ற வாழ்க்கை. දෙවියන් වහන්සේගේ රැකවරණය තුල ජීවත් වෙන ජීවිතය. நீங்க வீட்டுல போய் சங்கீதங்களை வாசிச்சு பாருங்க. ඔබ ගෙදරකින් ගීතාවලි පොත කියවලා බලන්න. சின்ன பிள்ளை மாதிரி. කුඩා දරුවෙක් වගේ. கர்த்தரின் மேய்ப்பர். ස්වාමින් වහන්සේ මාගේ நான் දේරාය. தாழ்ச்சி அடைய மாட்டேன். මං இங்க கமட்ட பத்து. මං ඉගකමට පත්වන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். அவர் என்னை උන්වහන්සේ මාව புல்லுள்ள இடங்கள் மேய்ப்பார். தனக்கொல தன்ன புல்லுள்ள இடங்களிலே என்னை நடத்துவார். තනකොළ තියෙන ස්ථානවල මට මඟ පෙන්වයි. ஆமென். ආමේන්. அப்ப தாவீது என்ன மாடா ஆடா? දාවිත් ඇවිල්ලා එළුවෙක්ද නැත්නම් අරකෙක්ද? இல்ல, නෑ. அவன் மேய்ப்பனா தேவனை பாக்குறான். එන්ඩේරෙක් ලෙස දෙවියන් වහන්සේව බලනවා. நம்பிக்கைக்குரியவனா பாக்குறான். එයා විශ්වාස කරන්න පුළුවන් කෙනෙක් ඇටියට බලනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இன்னும் விளங்கப்படுத்துறேன். තවත් මන් තේරුම් කරලා இன்னும் දෙන්නම්. விளங்கப்படுத்துகிறேன். තවත් තේරුම් කරලා நீ දෙන්නම්. யோசிக்க வேண்டியதல்ல, தேவன் யோசித்திருக்கிறார். ඔබ කල්පනා කරන්න ඕනේ නෑ, දෙවියන් වහන්සේ කල්පනා කරලා තියෙන්නේ. அதின் காலங்களிலே எல்லாவற்றையும் அழகாக செய்திருக்கிறார். ඒ කාලය තුල ඒ දේවල් අලංකාරව ලස්සනට උන්වහන්සේ කරලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. எல்லாம் அவரிடத்துல இருக்கு. සියල්ලම උන්වහන්සේ ගාව තිබෙනවා. ஏற்ற காலத்துல ஏற்றதை செய்கிற தேவன், සුදුසු වේලාවේ සුදුසු දේ කරන දෙවියන් වහන්සේ. உதவி செய்கிற தேவன். උදව් කරන දෙවියන් වහන්සේ. தாவீது வனாந்தரத்துல தனித்து நிற்கிறான். දාවිත් කාන්තාරේව තනිවම ඉන්නවා. அவர் ராஜா, ඔව් රජ කෙනෙක්. அதிகாரம் உள்ளவன், ආධිපත්‍යයේ තියෙන කෙනෙක්. வாளால வெட்டக்கூடியவன், කඩුවෙන් කපන්න පුළුවන් කෙනෙක්. இவனை சாக்கொள்ளும் என்று சொல்ல கூடிய அதிகாரம் உள்ளவன். මෙයාව මරන්න පුළුවන් කියන එක
කියන්න පුළුවන් ආධිපත්‍ය ඔහුට இவனை තිබෙනවා. கொல்லென்று சொல்லக்கூடிய அதிகாரம் உடையவன். මෙයාව මරන්න කියන්න පුළුවන් ආධිපත්‍යයක් ඔහුට தனிய තිබෙනවා. வனாந்திரத்துல நிக்கிறான். තනියෙන් කාන්තාරව கேளுங்க, ඉන්නවා. தனிய நிக்கிறான். තනියෙන් ඉන්නවා. அதுதான் அவன் பாடுறான். ඒක තමයි ඔහු ගායනා எனக்கு කරන්නේ. உதவி வர்றது எங்க இருந்து வரும்? මට උදව් උපකාර කොහෙන්ද එන්නේ? என்னை பெற்றெடுத்த தேவனிடத்திலிருந்து. මාව උපදවාගත්තු දෙවියන් වහන්සේ ගාව. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. ආස පොළොව මා පාලනය කරන දෙවියන් වහන්සේ ගාව. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாய் தட்டுங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. ආස පොළොව මවා පාලනය කරන ස්වාමින් වහන්සේ ගාවින්. தாவீது ஒரு சின்ன குழந்தை மாதிரி தேவனுடைய சொகுசுல வாழ்ந்த மனிதன். දාවිත් ඇවිල්ලා කුඩා දරුවෙක් වගේ දෙවියන් වහන්සේගේ සුපෝභෝගී ජීවිතයක් ගත කරපු කෙනෙක්. ஆமென். ආමේන්. தேவனுடைய அரவணைப்பு சொல்றது நீங்க அழுதாலும் தீராது. දෙවියන් වහන්සේගේ රැකවරණය කියන්නේ ඔබ අඬලා නිමා කරන්න බැරි දෙයක්. நீங்க அவருடைய அரவணைப்புல வாழ்றது சொல்றது அது மகிமை நிறைந்த வாழ்க்கை. දෙවියන් වහන්සේගේ රැකවරණයෙන් ජීවත් වෙනවා කියන්නේ ඒක මහිමයෙන් පිරු அவருடைய ජීවිතයක්. அரவணைப்புல வாழ்றது சொல்றது அத மாதிரி இந்த பூமியில ஒரு வாழ்க்கை இல்லை. උන්වහන්සේගේ රැකවරණේ ජීවත් වෙනවා කියන්නේ ඒ වගේ ජීවිතයක් මේ පොළවේ නැහැ. திடீரென்று மேல பாருங்க, එකපාරටම උඩ බලන්න. கீழே பாருங்க, බිම බලන්න. நீங்க நிக்கிற பூமி, ඔබ ඉන්නව ඒ පොළව, மேல இருக்கிற சூரியன், උඩ තියෙන ඉර, நட்சத்திரங்கள் ඒ තරු, அவர் தான் உண்டாக்குனார். அவரிடத்திலிருந்து தான் உனக்கு உதவி வரப்போகுது. උන්වහන්සේ තමයි මේ දේවල් මැව්වේ. උන්වහන්සේ තුල තමයි ඔබට උපකාර එන්නට சொல்லுங்க යන්නේ. ஆமென். ආමේන්. 2-3 கிழமை சப்பானி என்று பேசினேன். සති දෙක තුනක් කොරුවෙක් කියලා කතා කරා. இன்னைக்கு சபையே சப்பானி என்று பேசினேன். සභාවම කොරු වෙලා ඉන්නේ කියලා කතා போன කරා. கிழமையும் பேசினேன். ගිය සතියේත් කතා කරා. இன்றைக்கு நீங்க விளங்கி கொள்ளுங்க நாங்க எப்படி வாழணும் என்று. අද ඔබ තේරුම් ගන්න අපි කොහොමද ජීවත් වන්න ඕනේ. அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். ඇඳවපු ස්වාමින් වහන්සේ සැබෑවන්තයි. ஆமென். ආමේන්. என்ன பாருங்க, මාව බලන්න. இப்ப என்ன செய்யணும் என்றா, දැන් මොනවද කරන්න ඕනේ නම්? என்ன செய்யணும் என்றா, මොනවද කරන්න ඕනේ ஒரு නම්? குழந்தை மாதிரி நீங்க ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறீங்க. ඔබ කුඩා දරුවෙක් වගේ දෙවියන් වහන්සේගේ දෑතේ ඉන්නවා. அந்த அரவணைப்புல சொகுசா வாழ்றீங்க. ඒ රැකවරණයෙන් ඔබ සුභෝගී භෝගී ජීවත් වෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உனக்கு வேண்டியதை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். ඔබට ඕන දේ ස්වාමින් වහන්සේ දී තිබෙනවා. உனக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறார். ඔබට ඌමනා දේ දී තිබෙනවා. உனக்கு தேவையற்றதை கர்த்தர் கொடுக்க இல்லை. ඔබට ඌමනා නැති දේ දුන්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உனக்கு அளவா கொடுத்திருக்கிறார். ඔබට ඒක பிரமாணம். ප්‍රමාණයක් දී තිබෙනවා. நீ அவருடைய கரத்துல இருக்கிற, උන්වහන්සේගේ දෑතේ ඔබ ඉන්නේ. உன்னுடைய இறுதிய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ඔබගේ අදවතේ කැමැත්ත ඉෂ්ටවන්න ඕනේ නම් கேட்டுக்கொள்ளுங்க. ආන්න. மகிழ்ச்சி என்றா என்னென்று விளங்கப்படுத்தினேன். සතුට ප්‍රීතිය කියන්නේ කුමක්ද කියලා කියලා දුන්නා. அதாவது உன்னுடைய இறுதிய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், ඔබගේ අදවතේ කැමැත්ත ඉෂ්ටවන්න ඕනේ இப்ப நீ නම් குழந்தையா இருக்கிற, நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம், வருஷத்துக்கு வருஷம் வளர்ற. ඔබ දැන් දරුවෙක් හැටියට ඉන්නවා. මාසෙන් මාසෙට අවුරුද්දෙන් අවුරුද්දට ඔබ වර්ධනය වෙනවා. தேவன் உன்னை வளர்க்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබව අදනවා, සාදනවා, வளர்க்கிறார். සාදනවා ඔබව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நான் இவரோட பழகுறேன். පාලකතුමා මාත් එක්ක ඇසිරෙනවා. பழகுறேன். එයත් එක්ක ආශ්‍රය කරනවා. அண்ணா ஆசரே. அண்ணா இவர் குடிக்கிற டீயை பறிச்சு குடிக்கிற. මෙයා බොන ටී එක උදුරලා බොනවා. நீ என்ன இது எங்க வாங்கினு கேக்குற? මේ කොහෙන්ද ගත්තේ කියලා இதே අහනවා. மாதிரி எனக்கு ஒன்று வாங்கித்தா. මට මේ වගේ එකක් කරන් දෙන්න. எங்க நிக்கிற? කොහෙද ඉන්නේ? என்னை ஏத்திட்டு போ. මාව නග්ගගෙන යන්න. வா. එන්න. நான் விழுந்துட்டேன். මම වැටුණා. பாருங்க நான் எவ்வளவு பழகுறேன். මම කොතරම් මෙයත් එක්ක ආශ්‍රය කරනවද? ஆண்டவரோடு நீ பழக பழக அவருடைய விருப்பத்தை நீ பழகி கொள்ளுவாய். දෙවියන් වහන්සේ එක්ක ඔබ ආශ්‍රය කරන්න උන්වහන්සේගේ කැමැත්ත ඔබ පුරුදු වෙනවා. கரங்களை தட்டி தேவனை සන්දීලා දෙවියන් மகிமைப்படுத்துங்க. சாமாய் தட்டுங்க. போய அண்டைக்கு ගිය පොයේ දවසේ சகோதரன் அழகா பேக்க போட்டு ஒரு வாலிப பொடிய மாதிரி நடந்து வாரார். සහෝදරයා බෑග් එකක් දාගෙන තරුණ කොල්ලෙක් වගේ ඇවිදගෙන මෙයා එනවා. තරුණ නෙමෙයි. මෙයා තරුණ නෑ. භාගයක් නාකියා. භාගයක් வயசு போயிடுச்சு. වයස ගිහිල්ලා. எனக்கு இவரை கண்ட உடனே நெருப்பு தண்ணி இவருக்கு ஊத்துற மாதிரி நின்றேனா. මෙයා දැක්කු ගමන් ගින්නෙන් වතුර දාන්න ඕනේ කියලා මට හිතුණා. கினி வத்துரு தான். ගිනි වතුර දාන්න ඕනේ කියලා. அவ்வளவு கோபம். ඒ තරම් කෝපය. இப்படி என்ன මේම කිව්වා. மூளை இல்லையா?
මොලේ නැද්ද? என்னத்துக்கு வந்து ඇයි ආවේ? இவர் அப்படியே சொக்கா நிக்கிறாரு. මෙයා එහෙම ඉන්නවා. என்னத்துக்கு டி-ஷர்ட் போட்டு ඇයි ටී-ෂර්ට් එකක් முன்னுக்கு දානවා? ரெண்டு இன்டர்பிரேட் பண்ணணும். අද ඉදිරි ඉස්සරහට ඇවිල්ලා පරිවර්තනය කරන්න ඕන. தலையை சொரிகிறார். මෙයා මේ கோமது ඔළුව ஆசரை எங்க ரெண்டு பேரும் ஆசரை கோமது එංගලෝඩ අපේ ආශ්‍රය කොහමද? என்ன சொன்னேன் பழகுறேன். දැන් ආශ්‍රය කරනවා. ஐயோ மறந்துட்டேன். අමතක වුණා. அப்ப அங்கே நீ ඒම ඉන්න. அங்க இருந்து இன்டர்பிரேட் பண்ணு. ඒ ඉඳන් පරිවර්තනය කරන්න. என்ன குறிச்சு பிடிச்சிட்டாரு இப்ப. දැන් අල්ලගත්තා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நேற்று சேட்டோட வந்தார். ඊයේ ෂෙට් එකක් දාගෙන ආවා. எப்பவும் ஆயத்தமா வந்துட்டாரு. සූදානම් වෙලා. எந்த இடத்துல எனக்கு கோபம் வருது? මොන ස්ථානේද මට කෝපේ ඉන්නේ? எந்த இடத்துல நான் எதிர்த்தேன்? මොන ස්ථානේ මම විරුද්ධ அது වුණේ? அப்புறம் முடிஞ்சிச்சு. දැන් ඒක ඉවරයි. ஆராதனை முடிஞ்சிச்சு. නමස්කාරය ඉවර වුණා. கையத்தாங்க. பைபிள் உங்களோட பைபிள் எனக்கு தெரியும். கையத்தாங்க. අත දෙන්න. கை உயர்த்துங்க. අත උස්සන්න. போயிட்டு வரேன் தம்பி. ගිහින් එන්න මල්ලි. போயிட்டு வாங்க தம்பி. ගිහින් එන්න. அப்ப என்ன பழகுறாரு? මාත් එක්ක ආශ්‍රය කරනවා. கையெழுத்து சொல்லுங்க. දැන් තොසවලා කියන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீ ஆண்டவரோட பழகக்கலத்தான் ஆண்டவர் என்னென்ன வைத்திருக்காரு உனக்கு தெரியும். ඔබ දෙවියන් වහන්සේත් එක්ක ආශ්‍රය කරද්දි තමයි දෙවියන් වහන්සේ මොනවද තබා තිබෙන එක ඔබට දන්නේ. ஆண்டவருடைய விருப்பங்கள் உன் ஆசையாய் மாறும். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඔබේ ආසාවක් ඇටියට වෙනස් වෙයි. ஆமென். ආමේන්. கேட்டுக்கொள்ள அப்பதான் இருதய விருப்பங்கள் நிறைவேறும். ඒ විට තමයි අදවතේ கரங்களை தட்டி කැමැත්ත தேவனை ඉස්මවන්නේ. மகிமைப்படுத்தி உற்சாகமாய் தட்டுங்க. அப்பதான் உன்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர். ඒ විට තමයි ඔබගේ අදවත කැමැත්ත දෙවියන් වහන්සේ ඉෂ්ට කරાવી. இப்ப நிறைவேற்ற நீ அவரோட பழகவும் இல்லை அவர் உன்னோட பழகவும் இல்லை. දැන් උන්වහන්සේ ඔබත් එක්ක ආශ්‍රය කරෙත් නැහැ. ඔබ උන්වහන්සේත් එක්ක ආශ්‍රය කරෙත් நித்தினமா නැහැ. 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன். ඔබ හැමදාම විනාඩි 5 යාඥා அவரை කරනවා. உனக்கு தெரியுமா? උන්වහන්සේ ඔබ දන්නවද? அவர் ஒரு வார்த்தையை 2 வார்த்தையை வாசிக்கிறேன். වචන දවසට වචන 1යි 2ක් කියවනවා. அவ்வளவுதான். ඒ විතරයි. நீ பழக இல்லை. තාමත් ආශ්‍රය කරේ නැහැ. இன்னைக்கு இந்த வார்த்தையின் ஆழங்களை புரிஞ்சு கொள்ளுங்க. අද මේ වචනේ ගැඹුරත්වයේ තේරුම් ගන්න. நான் இவரோட பழகுறேன். පාලකතුමා මාත් එක්ක ආශ්‍රය இவர் කරනවා. என்னோட பழகுறார். මම පාලකතුමාත් එක්ක ආශ්‍රය කරනවා. போன ஞாயிற்றுக்கிழமை 2 பேரும் பானந்துர பைக்ல போய்க்கொண்டே இருக்கிறோம். ගියේරිදා පානදුර බයික් එකේ ඕම්ම යනවා ගමන් කරනවා. 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி. එකමාරට බයික් එක ස්ටාර්ට් වුණා. ஆமசிட் போகல எனக்கு தூக்கம் வந்துட்டு. ආම ස්ට්‍රීට් ගිය ගමන් නිින්ද ආවා. எனக்கு පාලකතුමාට නිින්ද. லேசா தட்டி பார்க்க இவர் முக்காவாசி தூக்கத்துல இருக்கார். මෙයාත් තුන් කාලක නිින්දෙන් ඉන්නවා. எனக்கு வெக்க இவர் என்னைய பாக்குறாராண்டு. මට ලැජ්ජයි මෙයා මාව බලනවා. இவர் என்ன பார்த்துக்கிட்டு ஒண்ணுமில்லாத மாதிரி ங்கிறாரு. මෙයා එහෙම කොඳුරනවා. இப்ப நான் ஒண்ணுமே சொல்லல. මොකුත් කිව්වේ නැහැ. இவருக்கு வெக்கம் வந்துட்டு. මෙයාට ලැජ්ජයි. எனக்கு தூக்கம் வந்துட்டு. පාලකතුමාට නිින්ද. இவராவது கதைச்சிட்டு வருவார்னு பார்த்தா இவரும் தூக்கம் என்னைய தூங்க வச்சுக்கிட்டே போறாரு ஓட்டால. මෙයා කතා කරගෙන එනවයි කියලා බැලුවොත් මෙයාත් නිදි මාවත් නිදි කරවගෙන යනවා. கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට ආන්න. ஆபத்து. ඒක අනතුරක්. ஆபத்து. අනතුරක්. ஆண்டவரோட பழக இல்லாட்டி ஆண்டவர் என்னோட பழக இல்லாட்டி எனக்கு ஆபத்து. දෙවියන් වහන්සේත් එක්ක මං ආශ්‍රය කරේ නැත්තම් දෙවියන් වහන්සේ මාත් එක්ක ආශ්‍රය කරේ නැත්තම් ඒක අනතුරක්. எனக்கு ஆபத்து. මට අනතුරක්. எனக்கு பாதுகாப்பு இல்ல. මට රැකවරණයක් நன்றா නැහැ. கவனியுங்க. හොඳට තේරුම් நன்றா ගන්න. கவனியுங்க. හොඳට තේරුම් உங்க ගන්න. இறுதிய விருப்பம் நிறைவேற வேணுமா? ඔබගේ අදවත කැමැත්ත ඉෂ්ටවන්න ஒரு ඕනේද? குழந்தை மாதிரி ஆண்டோடைய அரவணைப்புல வாழ பழகுங்க. දරුවෙක් වගේ දෙවියන් වහන්සේගේ රැකවරණය ජීවත් වෙන්න පුරුදු වන්න. அப்பொழுது இந்த மாதம் கர்த்தர் தலையை உயர்த்துவார். ඒම ඔබ හිටියානම් මේ මාසේ ඔබගේ ඉස ඔසවනවා. இழந்ததை உனக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பார். ඔබ අයිමි கரங்களை වෙච්ච தட்டி දේ தேவனை දෙගුණයක් மகிமைப்படுத்தி දෙවියන් වහන්සේ දෙවියන් இழந்ததை கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பார். අයිමි වෙච්ච දේ දෙගුණයක් දෙවියන් நீ වහන්සේ ඔබට දෙවි. நினைக்காத அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கும். ඔබ සිතන්නට බැරි ආස්කම් ඔබගේ ජීවිතේ සිද්ධ தேவன் වෙනවා. நடத்துவார். දෙවියන් වහන්සේ දේ සිද්ධ அவருடைய කරාවි. கை குறுகி போகவே இல்லை. උන්වහන්සේගේ දෑත කොටු උනේම அவருடைய නැහැ. செவி மந்தமாகவும் இல்லை. උන්වහන්සේගේ කන් බීරිවනු அவரால் முடியாதென்றும் இல்லை. උන්වහන්සේට බැරි කිසිමක් அவருக்கு නැහැ. எல்லாம் முடியும். උන්වහන්සේට සියල්ලම அப்படி පුළුවන්. முடியும் என்ற கர்த்தருடைய அரவணைப்புல வாழும் போது உன் இறுதிய விருப்பம் உனக்கு நன்மை உண்டாக காரியங்கள் வாய்க்கும். උන්වහන්සේට පුළුවන් කියලා ඔබ කුඩා දරුවෙක් වගේ දෙවියන් වහන්සේගේ රැකවරණේ ජීවත් වෙද්දී ඔබගේ අදවතේ කැමැත්ත යාපතක් ඇටියට වෙනස් වේවි. நேரம் இல்லாதபடினால වෙලාව නැති නිසා. 5வது வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசி. පස්වෙනි පදේ හැමෝම එකතු වෙලා කියවන්න. සීක්‍රා. ගීතාවලිය 37 පා. சொல்லுங்க ஆமென். ආමේන්.
ஆமென். ආමේන්. என்ன சொல்லுகிறார்? මොනවද කියන්නේ? நீ குழந்தையா இருந்து ඔබ දරුවෙක් වගේ அவரோட ඉඳලා பழக, அவர் உன்னோட பழக, උන්වහන්සේත් එක්ක ඔබ ආශ්‍රය කරන්න, அவர் உன் இறுதிய උන්වහන්සේ ඔබත් එක්ක விருப்பத்தை ආශ්‍රය நிறைவேற்ற කරන්න. போகிறார். ඔබගේ අදවතේ කැමැත්ත ඉෂ්ට කරන්න යනවා. உன் வழியை என்ன செய்? ඔබගේ මාර්ගය கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடு. ස්වාමින් වහන්සේට කැප කරන්න. எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. හැමෝම ආන්න. அந்த போலையை அவருக்கு தள்ளி விடு. ඒ බෝලය උන්වහන්සේට තල්ලු உண்ட කරන්න. பிரச்சனையை அவர் மேல வச்சிரு. ඔබගේ ප්‍රශ්නේ උන්වහන්සේ කෙරේ சொல்லுங்க තබන්න. ஆமென். ආමේන්. அன்றாட வாழ்க்கை, දිනපතා ජීවිතය, எதிர்கால வாழ்க்கை, අනාගතයේ ජීවිතය, கவலைகள், ඔබගේ දුක, இதெல்லாம் அவர் மேல போலையா தள்ளி விட்டுரு. ඒ හැම දෙයක්ම බෝලයක් වගේ උන්වහන්සේ පැත්තට තල්ලු ஏன்னா කරන්න. அவர் தான் உன்னை நடத்தணும். මක් නිසාද උන්වහන්සේ තමයි ඔබට මඟ පන්වන්නට. உன்னால் உன்னை நடத்த இயலாது. ඔබට ඔබව මඟ පෙන්වන්නට. இதே බෑ. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. දාවිද් කියනවා ස්වාමින් වහන්සේ කෙරේ ඔබගේ බර තබන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அந்த உன்னுடைய பாரத்தை உருட்டி விடு ஆண்டவருடைய காலுக்கு. හැම බරම්ම ඔබ නිකන් රෝල් කරලා දාන්න දෙවියන් වහන්සේගේ ஒரு පාමුලට. குழந்தை முழுமையாக பெற்றோரை சார்ந்திருப்பது மாதிரி. එක කුඩා දරුවෙක් සම්පූර්ණ දෙමව්පියන් කෙරේ යොමු වෙලා ඉන්නවා වගේ. அப்பதான் உன் வெளிச்சத்தை அவர் வெளிவர செய்வார். ඒ විට තමයි ඔබගේ ආලෝකය උන්වහන්සේ එළියට துதி ගෙනින්නේ. கன மகிமை இயேசு. ප්‍රශංසාව ගෞරවයමයි මේ යේසුස් වහන්සේට சொல்லுங்க, පමණයි. ආමේන්. ආමේන්. எழுந்திருப்போமா? අපි නගිට ඉඳිමුද?